தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வரும் 27ஆம் தேதி வரை மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 3 நாட்களுக்கு சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று குறிப்பிட்டுள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் வரும் 24, 25ஆம் தேதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலோடு கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. 3 துறைகளின் கோப்புகள் குறித்து நடவடிக்கை எடுக்க ஏன் தயங்குகிறீர்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியதற்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பதிலளித்தார். சட்டமன்றத்தில் பேசிய உதயநிதி 3 கோப்புகள் மீது நடவடிக்கை எடுக்க ஏன் பயம் என்றும், கோப்புகளை திறக்க நல்ல நேரம் பார்க்கிறீர்களா எனவும் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதில் தந்த ஆதவ் அர்ஜுனா, எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது என்றும், ஆதாரத்துடன் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் வழங்குவது தொடர்பாக திமுக, தவிக எம்எல்ஏக்களுக்கு இடையே அவையில் காரசார விவாதம் நடைபெற்றது. சட்டமன்றத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், தமிழக அரசு கொடுக்கும் கார் திமுக உறுப்பினர்களுக்கு வேண்டாம் என்றும், அரசின் நிதிநிலைக்கு கூடுதல் சுமை ஏற்படும் என்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, மக்களை இடையூறு இன்றி சந்திக்கவே எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்கப்படுவதாக தெரிவித்தார். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கார் வழங்கும் தவிக அரசின் முடிவுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் பாமக எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக சட்டமன்றத்தில் பேசிய கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ தளி ராமச்சந்திரன், பொருளாதாரத்தில் பின்தங்கிய எம்எல்ஏக்களுக்கு மட்டும் கார் வழங்கலாம் என்றார். அதேபோல் பேசிய பாமக எம்எல்ஏ கணேஷ்குமார், கார் இல்லாத எம்எல்ஏக்களுக்கு மட்டும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் திமுகவின் நிலைப்பாடு மாறுவது போல் உள்ளது என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். சட்டமன்றத்தில் பேசிய அவர், 543 என்ற எண்ணிக்கை அப்படியே தொடர வேண்டும் என்றும், 50 விழுக்காடு இடங்கள் அதிகரிப்பு என்பது தமிழ்நாட்டிற்கு செய்யும் துரோகம் என்றும் அவர் தெரிவித்தார். இது தொடர்பான தீர்மானம் நாடாளுமன்றத்தில் வரும்போது தமிழக எம்பிக்கள் உள்ளே இருந்து எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். மெரினா கடற்கரை பகுதியில் உள்ள முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா சிலையை பராமரிப்பது குறித்து சட்டப்பேரவையில் விவாதம் நடைபெற்றது. ஜெயலலிதா சிலை முழுமையாக பராமரிக்கப்படாமல் உள்ளதாகவும், தேவையெனில் அதற்கான செலவை தாங்களே ஏற்றுக்கொள்வதாகவும் அதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் கோரிக்கை விடுத்தார். இதற்கு பதிலளித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன், 2022ஆம் ஆண்டு முதல் செய்தி மற்றும் விளம்பரத்துறை மூலம் முறையாக பராமரிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். எண்ணூரில் கொசஸ்தலை ஆற்றின் கழிமுகத்தில் மீன்கள் டன் கணக்கில் செத்து மிதந்த சம்பவம் குறித்து சட்டமன்றத்தில் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாமக ஆகிய கட்சிகள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தனர். இது தொடர்பாக பேசிய அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி, ரசாயன கழிவுகள் ஆற்றில் கலப்பதால் மீனவர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். திமுக முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு பேசும்போது, அந்த பகுதியை சூழலியல் மண்டலமாக மாற்ற தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். எண்ணூர் கழிமுகத்தில் மீன்கள் செத்து மிதந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சியினர் கொண்டு வந்த தீர்மானத்துக்கு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலைத்துறை அமைச்சர் ராஜீவ் பதிலளித்தார். இறந்த மீன்கள் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும், முதற்கட்ட ஆய்வில் நிறுவனங்களிலிருந்து ரசாயன கழிவுகள் கலக்கவில்லை என்றும் கூறினார். விசாரணை குழு அறிக்கை சமர்ப்பிக்கும் முன்னரே எண்ணூர் விவகாரத்தில் ரசாயன நிறுவனங்களின் கழிவுகள் கலக்கவில்லை என்ற முடிவுக்கு வரக்கூடாது என்று பாமக எம்எல்ஏ கணேஷ்குமார் கூறிய நிலையில் அதற்கு அமைச்சர் ராஜீவ் விளக்கமளித்தார். இது தொடர்பாக பேசிய அமைச்சர் ராஜீவ், மனித கழிவுகள் கலந்ததாலேயே மீன்கள் செத்து மிதந்ததாக குறிப்பிட்டார். உலக புகைப்பட தினத்தையொட்டி புகைப்பட கலைஞர்களோடு முதலமைச்சர் விஜய் கலந்துரையாடிய காணொலி வெளியாகியுள்ளது. கடந்த 19ஆம் தேதி உலக புகைப்பட நாளன்று பத்திரிகை புகைப்பட கலைஞர்களை நேரில் சந்தித்து வாழ்த்தினார். அப்போது புகைப்பட கலைஞராக மாறிய முதல்வர் கலைஞர்களை வீடியோ எடுத்து மகிழ்ந்ததோடு தற்போது பயன்படுத்தப்படும் கேமராக்கள் குறித்த சுவாரஸ்ய தகவல்களை கேட்டறிந்தார். தமது மேசையில் இருக்கும் திமுகவின் ஊழல் கோப்புகளை வெளியிட வைத்துவிடாதீர்கள் என்று முதலமைச்சர் விஜய் பேசியிருந்த நிலையில் 100 நாட்கள் தவிக ஆட்சியில் நடந்த ஊழல் பட்டியலை தாங்களும் வெளியிட தயாராக இருப்பதாக திமுக அமைப்புச் செயலர் RS பாரதி எச்சரித்துள்ளார். சென்னை திருவொற்றியூரில் நடைபெற்ற கண்டன பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், முதல்வரின் அறையை மாற்றுவதிலேயே மிகப்பெரிய ஊழல் நடந்திருப்பதாக குற்றம் சாட்டினார்.
தாவிக அரசு தங்களை எப்படி அணுகுகிறதோ அதேபோல் மத்திய பாஜக அரசு தாவிக அரசை அணுகும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். மதுரையில் பேட்டியளித்த அவர் மீனாட்சி அம்மன் கோயில் குடமுழுக்குக்கான பணிகளில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். தமிழக பாஜகவின் புதிய தலைவராக வானதி சீனிவாசன் நியமிக்கப்பட வாய்ப்புள்ளதாக கமலாலய வட்டாரங்களில் பேசப்படுகிறது. தற்போதைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் செயல்பாடுகள் மற்றும் பெண்கள் குறித்த அவரது பேச்சுகள் கட்சி தலைமைக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. இதனால் மேலிடத்தின் அழைப்பை ஏற்று நயினார் டெல்லி சென்றுள்ள நிலையில் விரைவில் வானதி சீனிவாசனும் டெல்லி செல்ல உள்ளார். போராட்டத்தின் போது காவல்துறையினர் நடத்திய தாக்குதல் குறித்து புகார் அளிப்பதற்காக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி டெல்லி நாடாளுமன்ற வீதி காவல் நிலையத்திற்கு சென்றார். பெல்லட் குண்டு தாக்குதலால் பாதிக்கப்பட்ட நபரோடு சென்ற அவர் இச்சம்பவம் தொடர்பாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வலியுறுத்தினார். தொடர்ந்து காவல் ஆணையர் அலுவலக வளாகத்தில் அமர்ந்து ராகுல் போராட்டத்திலும் ஈடுபட்டார். மத்திய அரசின் 20 விழுக்காடு எத்தனால் கலப்பு பெட்ரோல் திட்டத்தை உடனடியாக திரும்பப் பெற காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. எத்தனால் உற்பத்திக்கு கரும்பு மற்றும் தானியங்கள் பயன்படுத்தப்படுவதால் சர்க்கரை, அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் விலை உயர்ந்து சமையலறை செலவு அதிகரித்துள்ளதாக காங்கிரஸ் பொதுச் செயலர் ஜெய்ராம் ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் உரிய பரிசோதனையின்றி 20 விழுக்காடு எத்தனால் கலப்பு பெட்ரோல் வழங்கப்படுவதால் வாகனங்களின் மைலேஜ் குறைவதோடு இன்ஜினும் சேதமடைவதாக தெரிவித்திருக்கிறார். ஏமன் மற்றும் சொமாலியா கடற்பகுதியில் 22 இந்திய மாலுமிகள் பயணித்த 2 வணிக கப்பல்களை கடல் கொள்ளையர்கள் கடத்தியுள்ளனர். ஏடனின் வளைகுடாவில் கடத்தப்பட்ட எண்ணெய் கப்பலில் 16 இந்தியர்களும், சொமாலியா அருகே கடத்தப்பட்ட சரக்கு கப்பலில் 6 இந்தியர்களும் உள்ளனர். மாலுமிகள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கும் நிலையில் இந்திய கடற்படை மற்றும் சர்வதேச அமைப்புகள் நிலைமையை தீவிரமாக கண்காணித்து வருகின்றன. தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி தனது அமெரிக்க பயணத்திற்கு மத்திய அரசு அனுமதி மறுத்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஹைதராபாத்தை உலகளாவிய கல்வி மையமாக மாற்றும் நோக்கில் ஹார்வர்ட் மற்றும் MIT போன்ற உயர்கல்வி நிறுவனங்களை ஈர்க்க இந்த பயணம் திட்டமிடப்பட்டது. ஆனால் அரசியல் காரணங்களால் மத்திய அரசு அனுமதி வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ள அவர், நாட்டின் வளர்ச்சி, இளைஞர்களின் எதிர்காலம் குறித்த விஷயங்களில் நாம் அனைவரும் அரசியலுக்கும் தேர்தல்களுக்கும் அப்பாற்பட்டு சிந்திக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். கட்டுமான பொருட்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளிலிருந்து கேரளாவுக்கு விலக்கு அளிப்பது குறித்து தமிழ்நாடு அரசு பரிசீலிக்கும் என கேரள முதல்வர் வி டி சதீஷன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமிழ்நாடு முதல்வர் விஜயுடன் ஆலோசனை நடத்தியதாகவும் கேரளாவுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும் வகையில் பேச்சுவார்த்தைகள் தொடரும் என்றும் சதீஷன் கூறியுள்ளார். அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் தனியார் பங்களிப்புடன் அமைப்பதாக இருந்த செயற்கை நுண்ணறிவு தரவு மைய திட்டத்தின் அறிவிப்பை நிர்வாக காரணங்களால் தீவு நிர்வாகம் திடீரென திரும்பப் பெற்றிருக்கிறது. கிரேட் நிக்கோபார் தீவு பகுதியில் அமையவிருந்த இந்த திட்டம் குறித்து அங்கு வாழும் பழங்குடியின மக்களுக்கு முன்னறிவிப்போ தகவலோ எதுவும் தெரிவிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே அங்கு செயல்படுத்தப்பட உள்ள 91,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பிரம்மாண்ட உள்கட்டமைப்பு திட்டத்திற்கு பழங்குடியின மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் இந்த தரவு மைய திட்ட அறிவிப்பும் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. ஜூனியர் சிவில் நீதிபதி தேர்வில் பங்கேற்க வழக்கறிஞராக பணியாற்றிய அனுபவம் கட்டாயம் என்ற தனது முந்தைய உத்தரவை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. இருப்பினும் அதற்கான பயிற்சி காலத்தை 3 ஆண்டுகளிலிருந்து ஓராண்டாக குறைத்து தீர்ப்பளித்துள்ளது. தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு வழங்கிய தீர்ப்பின்படி மார்ச் 31, 2027 வரை வெளியாகும் அறிவிப்புகளுக்கு வழக்கறிஞர் பயிற்சி தேவையில்லை எனவும், ஏப்ரல் 1, 2027 முதல் விண்ணப்பிப்பவர்கள் ஓராண்டு வழக்கறிஞர் அனுபவத்தை கொண்டிருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் செயற்கைக்கோள் வழி இணைய சேவை வழங்குவதற்கான அனுமதியை பெற எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் நிறுவனம் இந்திய விண்வெளி முகமையிடம் மீண்டும் புதிதாக விண்ணப்பித்திருக்கிறது. முன்னதாக சமர்ப்பிக்கப்பட்ட திட்டத்தில் இருந்த சில தொழில்நுட்ப அம்சங்கள் இந்திய விதிகளுக்கு பொருந்தாததாலும், பாதுகாப்புத்துறை அனுமதி மற்றும் அலைவரிசை ஒதுக்கீட்டில் தாமதம் நிலவியதாலும் இதன் முந்தைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது. இமாச்சல பிரதேசத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பல்வேறு மாவட்டங்களில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கனமழை காரணமாக மாநிலம் முழுவதும் 156 சாலைகளில் போக்குவரத்து முடங்கியுள்ளது. 22 மின்மாற்றிகள் மற்றும் 79 குடிநீர் விநியோக திட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. கடந்த 1 மாதத்துக்கு மேலாக பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு போன்ற விபத்துகளில் சிக்கி இதுவரை 88 பேர் உயிரிழந்துள்ளனர். டெல்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் H1N1 பன்றிக் காய்ச்சல் கணிசமாக அதிகரித்து வருகிறது. இந்த ஆண்டு இதுவரை 1349 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மருத்துவர்களும் இதில் அடங்குவர். நோயாளிகளுக்கு ஆக்ஸிஜன் அளவு குறைதல் மற்றும் கடுமையான மூச்சு திணறல் போன்ற பாதிப்புகள் ஏற்படுகின்றன. மகாராஷ்டிராவில் டாக்ஸி மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மராத்தி மொழியறிவு கட்டாயமாக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து
போக்குவரத்து துறை அதிகாரிகள் நேரடி உரையாடல் மூலம் சோதனை நடத்தி வருகின்றனர். முதல் நாளில் சோதிக்கப்பட்ட 8217 ஓட்டுநர்களில் பயணிகளோடு உரையாட தேவையான அளவு மராத்தி தெரியாத 1268 பேருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இவர்கள் மராத்தி கற்க 1 மாதம் அவகாசம் வழங்கப்படும் என்றும், தவறும் பட்சத்தில் ஓட்டுநர் பணி உரிமம் தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ ரத்து செய்யப்படும் என்றும் மாநில போக்குவரத்துறை அமைச்சர் பிரதாப் சர்நாயக் எச்சரித்துள்ளார். திருப்பதியில் பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் வனவிலங்குகளை கண்காணிக்கவும் ரோபோ நாய் எனும் செயற்கை நுண்ணறிவு சாதனத்தை பயன்படுத்த திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஆலோசித்து வருகிறது. அலிப்பிரி நடைபாதையில் பனிமூட்டம் மற்றும் இருளிலும் சிறுத்தைகளின் நடமாட்டத்தை துல்லியமாக கண்டறிய இதில் 360 டிகிரி சென்சார்கள் மற்றும் தெர்மல் கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. கர்நாடகாவில் மகரிஷி வால்மீகி பழங்குடியினர் மேம்பாட்டுக் கழக நிதி முறைகேடு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு மீண்டும் அமைச்சராக பதவியேற்றுள்ள பி. நாகேந்திரா ராஜினாமா செய்ய வலியுறுத்தி சட்டமன்றத்தில் பாஜக தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறது. இந்நிலையில் தன் மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ள அமைச்சர் நாகேந்திரா, தான் தலித் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் எதிர்க்கட்சிகள் தன் மீது வேண்டும் என்றே வீண் பழி சுமத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளார். தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 2000 ரூபாய் உயர்ந்து 1,18,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. காலையில் சவரனுக்கு 880 ரூபாய் உயர்வு கண்ட நிலையில் மாலையில் 1120 ரூபாய் உயர்ந்தது. 1 கிராம் தங்கம் 250 ரூபாய் உயர்ந்து 14,850 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை ஒரே நாளில் கிலோவுக்கு 10,000 ரூபாய் உயர்ந்து 1 கிலோ 2,70,000 ரூபாய்க்கும், 1 கிராம் 10 ரூபாய் உயர்ந்து 270 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. பொறியியல் கல்விக்கு உலகளவில் புகழ்பெற்ற சென்னை IIT இனி மருத்துவக் கல்வியையும் தொடங்கி தரமான மருத்துவர்களை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாக அதன் இயக்குநர் காமகோட்டி தெரிவித்துள்ளார். IIT மெட்ராஸ் தனியாக மருத்துவ அறிவியல் பள்ளியை தொடங்கி அதன் மூலம் MBBS, MD ஆகிய மருத்துவ பட்டங்களை வழங்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் இடைநின்ற குழந்தைகளில் மாணவிகளை விட மாணவர்களே அதிக அளவில் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. மொத்தம் 7302 மாணாக்கர்கள் பள்ளிக்கு வருவது நின்றுவிட்டதாக கண்டறியப்பட்டுள்ளது. இதில் 4308 பேர் மாணவர்கள், 2994 பேர் மாணவிகள் ஆவர். இடைநின்ற மாணாக்கர்கள் குறித்து குழுக்கள் வாரியாக தகவல்களை தொகுக்கும் பணி நடைபெறுவதாக மாநகராட்சி ஆணையர் சமீரன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் அரசு மாதிரி பள்ளிகளில் வடமாநில ஆசிரியர்களை பணியமர்த்திய விவகாரம் தொடர்பாக கல்வித்துறை அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். சேலம் மின்னாம்பள்ளியில் உள்ள மண்டல அரசு மாதிரி பள்ளியில் நீட் மற்றும் JEE தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்க வெளிமாநிலத்தைச் சேர்ந்த 10 ஆசிரியர்கள் தற்காலிகமாக பணியமர்த்தப்பட்டுள்ளனர். மாணவ மாணவியரின் கல்வி நலன் கருதியும் சிறந்த பயிற்சி அளிப்பதற்காகவும் ஒப்பந்த அடிப்படையில் மட்டுமே இவர்கள் தற்காலிகமாக அமர்த்தப்பட்டுள்ளதாக கல்வித்துறை அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை அருகே உள்ள மானாங்கூரை நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதால் கொள்முதல் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை சேமிப்பு கிடங்கிற்கு கொண்டு செல்ல லாரிகள் வராததால் புதிதாக நெல் கொள்முதல் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் பதவிகள் நிரப்பப்படாததற்கான காரணம் குறித்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு விளக்கம் கோரியுள்ளது. துணைவேந்தர் பதவிகளை நிரப்ப எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் உயர்கல்வித்துறை முதன்மை செயலரிடமிருந்து விளக்கம் பெற்று தெரிவிக்க அரசு தலைமை வழக்கறிஞருக்கு உத்தரவிட்டுள்ளது. மதுரை காமராசர் பல்கலைக்கழக பொறுப்பு பதிவாளர் குறித்த வழக்கு விசாரணையில் தமிழகத்தில் சுமார் 14 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் இல்லை என தெரிவிக்கப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசை கண்டித்து சென்னையில் சாலையோர விற்பனையாளர்கள் மற்றும் சிறுகடை தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீண்ட காலமாக வியாபாரம் செய்து வரும் இடங்களில் வியாபாரம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை உதவியோடு கடைகள் அடித்து நொறுக்கப்பட்டு அப்புறப்படுத்தப்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். சென்னை மாநகராட்சியின் மத்திய வட்டார இணை ஆணையர் அலுவலகம் முன் நடைபெற்ற இப்போராட்டத்துக்கு CITU அகில இந்திய துணைத் தலைவர் சவுந்தரராஜன் தலைமை தாங்கினார். திருத்தணி முருகன் கோயிலில் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் பக்தர்களுக்கு புதிய கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட உள்ளன. இதன்படி கோயிலுக்குள் கைபேசி, கேமரா மற்றும் பிற மின்சாதன பொருட்களை எடுத்துச் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. பக்தர்களின் வசதிக்காக நுழைவாயில்களில் கைபேசிகளை பாதுகாப்பாக ஒப்படைக்க பாதுகாப்பு அறைகள் அமைக்கப்பட்டு வருவதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த 500 ஏக்கருக்கும் அதிகமான குறுவை நெற்பயிர்கள் சேதமடைந்தன.
ஏக்கருக்கு 25,000 முதல் 30,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ளதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் பாதிக்கப்பட்ட பயிர்களை ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரான் மீது கடுமையான பொருளாதார போரை தொடங்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ஈரானுடனான போர் 6 மாதங்களை எட்டவிருக்கும் நிலையில் அமெரிக்கா இந்த முடிவை எடுத்துள்ளது. ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகள் மீது நடவடிக்கை பாயும் என அமெரிக்க நிதியமைச்சர் எச்சரித்திருக்கும் நிலையில் ஈரானிடம் அதிக கச்சா எண்ணெய் வாங்கும் சீனா, இந்தியா போன்ற நாடுகளுக்கும் இது மறைமுக நெருக்கடியை ஏற்படுத்தலாம். ஏமனில் அரசு படைகளுக்கும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ளதால் முழு அளவிலான போர் மூலம் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அரசு படைகள் நடத்திய 81 தாக்குதல்களில் பல ஹவுதி படை வீரர்கள் கொல்லப்பட்டனர். அதேவேளையில் சவுதி அரேபியாவின் நஜ்ரான் விமான நிலையம் மற்றும் அரம்கோ ஆலையை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியதாக ஹவுதிகள் தெரிவித்துள்ளனர். ஏமன் மற்றும் சோமாலியா கடற்பகுதியில் 22 இந்திய மாலுமிகள் பயணித்த 2 வணிக கப்பல்களை கடற்கொள்ளையர்கள் கடத்தியுள்ளனர். ஏமனின் வளைகுடாவில் கடத்தப்பட்ட எண்ணெய் கப்பலில் 16 இந்தியர்களும், சோமாலியா அருகே கடத்தப்பட்ட சரக்கு கப்பலில் 6 இந்தியர்களும் உள்ளனர். மாலுமிகள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கும் நிலையில் இந்திய கடற்படை மற்றும் சர்வதேச அமைப்புகள் நிலைமையை தீவிரமாக கண்காணித்து வருகின்றன. கர்நாடக மாநிலம் உடுப்பி அருகே தனியார் பேருந்து தீப்பிடித்து எரிந்து எலும்புக்கூடு போல் ஆனது. உடுப்பியிலிருந்து சாகர் நோக்கி சென்ற பேருந்தின் எலக்ட்ரிக் பாக்ஸில் திடீரென தீப்பற்றியது. உடனே பேருந்து நிறுத்தப்பட்டு பயணிகள் அனைவரும் கீழே இறக்கிவிடப்பட்டதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இருப்பினும் தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் செல்வதற்குள் பேருந்து முழுவதும் எரிந்து நாசமானது. நாடாளுமன்றத்தில் நிறைவேறியுள்ள சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் சட்ட திருத்தத்துக்கு பிஜு ஜனதா தள தலைவர் நவீன் பட்நாயக் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இச்சட்ட திருத்தம் கனிம வளங்கள் மீதான மாநிலங்களின் நிர்வாக மற்றும் வரி விதிக்கும் உரிமையை பறிப்பதாகவும் ஒடிஷாவுக்கு ஆண்டுக்கு 12,000 கோடி ரூபாய் நிதி இழப்பை ஏற்படுத்தும் என்றும் அவர் குற்றஞ்சாட்டினார். இதற்கு எதிராக அனைத்துக் கட்சி கூட்டம் மற்றும் சட்டமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்ற கோரி முதல்வர் மோகன் மாஜிக்கு கடிதம் எழுதியுள்ள நவீன் பட்நாயக் சட்ட போராட்டம் நடத்தவும் திட்டமிட்டுள்ளார். இந்த விவகாரத்தின் மூலம் ஒடிஷாவில் பிஜு ஜனதா தளத்தின் அரசியல் செல்வாக்கை மீட்டெடுக்க நவீன் பட்நாயக் திட்டமிட்டுள்ளதாக அரசியல் பார்வையாளர்கள் கூறுகிறார்கள். விளையாட்டை அடிப்படை உரிமையாக்க பள்ளிகளில் கட்டாயமாக்க கோரும் வழக்கை உச்சநீதிமன்றம் செப்டம்பர் 22ஆம் தேதி விசாரிக்கிறது. இன்றைய டிஜிட்டல் காலத்தில் குழந்தைகள் விளையாட்டிலிருந்து விலகுவதால் இது அவசியமான கோரிக்கை என நீதிபதி விக்ரம்நாத் பாராட்டியுள்ளார். 2018 சட்ட மாணவர் கனிஷ்கா பாண்டே தொடர்ந்த பொதுநல மனு இதுவாகும். நர்சரி முதல் முதுகலை வரை கல்வி முறையில் விளையாட்டை இணைப்பதோடு உடல் ஆரோக்கியத்திற்காக தினமும் 90 நிமிடம் ஒதுக்க வேண்டும் என நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட ஆலோசகரான மூத்த வழக்கறிஞர் கோபால் சங்கர நாராயணன் பரிந்துரைத்துள்ளார். உயர்கல்வி நிறுவனங்களில் சாதி பாகுபாட்டை தடுக்க கொண்டுவரப்பட்ட யுஜிசி சமத்துவ விதிகள் 2026 குறித்து மறு ஆய்வு செய்து வருவதாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நடப்பாண்டின் ஜனவரி 13 வெளியான இந்த விதிகளில் சாதி பாகுபாடு என்பது SC, ST, OBC பிரிவினர் மீதானது மட்டுமே என குறிப்பிடப்பட்டதற்கு பொதுப்பிரிவினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதையடுத்து விதிகளுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. தற்போது வழக்கின் விசாரணையின் போது பொய் புகார்களுக்கான தண்டனை மற்றும் பொது பிரிவினருக்கான பாதுகாப்பு அம்சங்களை சேர்ப்பது குறித்து அரசு பரிசீலித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது 2012ஆம் ஆண்டின் விதிகளே தொடரும் நிலையில் நிபுணர்கள் குழு அமைத்து புதிய விதிகள் மறுவரைவு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய மருத்துவ ஆணையம் மருத்துவர்களுக்கு நாடு முழுவதும் செல்லுபடியாகும் வகையில் ஒரே தேசிய தனித்துவ அடையாள எண் வழங்கும் புதிய திட்டத்தை பரிந்துரைத்துள்ளது. இதன் மூலம் மருத்துவர்கள் வேறு மாநிலங்களில் புதிதாக பதிவு செய்யாமல் இந்தியா முழுவதும் எங்கு வேண்டுமானாலும் மருத்துவ சேவை ஆற்ற முடியும். மேலும் மருத்துவர்களின் உரிம புதுப்பித்தல் மற்றும் ஒழுங்கு நடவடிக்கை விவரங்களை ஒரே தேசிய பதிவேட்டில் பராமரிக்கவும் இது வழிவகை செய்கிறது. ஹிமாச்சல பிரதேசத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பல்வேறு மாவட்டங்களில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கனமழை காரணமாக மாநிலம் முழுவதும் 156 சாலைகளில் போக்குவரத்து முடங்கியுள்ளது. 22 மின்மாற்றிகள் மற்றும் 79 குடிநீர் விநியோக திட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன.
கடந்த ஒரு மாதத்துக்கும் மேலாக பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு போன்ற விபத்துகளில் சிக்கி இதுவரை 88 பேர் உயிரிழந்துள்ளனர். மாநில அரசுக்கு சுமார் 1108 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புற்றுநோய் சிகிச்சையில் வரலாற்று திருப்புமுனையாக இந்திய ஆராய்ச்சியாளர்கள் புதிய ஸ்மார்ட் மருந்தை உருவாக்கியுள்ளனர். அசாமின் கவுஹாத்தி IIT, IASST நிறுவன விஞ்ஞானிகள் இணைந்து RK-251 என்ற புதிய பரிசோதனை மருந்து பொருளை கண்டறிந்துள்ளனர். புற்றுநோய் செல்களை மட்டும் குறிவைத்து தாக்கும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. வழக்கமான சிகிச்சைகள் நல்ல செல்களையும் பாதிக்கும். ஆனால் இந்த RK-251 மருந்து சாதாரண செல்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாமல் புற்றுநோய் செல்களில் உள்ள அதிகப்படியான ROS எனப்படும் வினையூக்க ஆக்சிஜன் மூலக்கூறுகளை கண்டறிந்து மட்டுமே தாக்கும். ஆரம்ப கட்டமாக ஜெப்ரா மீன் கருக்களில் நடத்தப்பட்ட சோதனைகளில் எத்தகைய நச்சுத்தன்மையும் கண்டறியப்படவில்லை. ஆனாலும் இது இன்னும் மனிதர்கள் மீதான மருத்துவ பரிசோதனை கட்டத்தை எட்டவில்லை என்பதால் உடனடியாக கீமோதெரபிக்கு மாற்றாக கருத முடியாது என்று மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். இருப்பினும் எதிர்காலத்தில் இது புற்றுநோய் சிகிச்சையில் ஒரு வரப்பிரசாதமாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை. ஆந்திராவில் உயர்கல்வித்துறையை மேம்படுத்தும் நோக்கில் அம்மாநில சட்டமன்றத்தில் 4 முக்கிய சட்ட மசோதாக்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளன. ஆந்திர மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் நாரா லோகேஷ் தாக்கல் செய்த இந்த மசோதாக்கள் கல்வி ஒழுங்குமுறை கட்டமைப்பில் மாபெரும் மாற்றங்களை கொண்டுவர உள்ளன. குறிப்பாக உயர்கல்வி ஒழுங்குமுறை கண்காணிப்பு ஆணையம் கட்டண ஒழுங்குமுறை குழுவாக மறுசீரமைக்கப்பட்டுள்ளது. மேலும் உலகளவிலும் உள்நாட்டு கல்வி முதலீடுகளையும் ஈர்க்கும் வகையில் தனியார் பல்கலைக்கழகங்களுக்கான குறைந்தபட்ச நில தேவையை 50 ஏக்கரிலிருந்து 10 ஏக்கராக குறைத்து தளர்வுகள் வழங்கப்பட்டுள்ளன. தனியார் திறன் பல்கலைக்கழகங்களை உருவாக்கவும் மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக 1523 பல்கலைக்கழக ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான இடஒதுக்கீடு மசோதாவும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விளையாட்டை அடிப்படை உரிமையாக்கி பள்ளிகளில் கட்டாயமாக்க கோரும் வழக்கை உச்சநீதிமன்றம் செப்டம்பர் 22ஆம் தேதி விசாரிக்கிறது. இன்றைய டிஜிட்டல் காலத்தில் குழந்தைகள் விளையாட்டிலிருந்து விலகுவதால் இது அவசியமான கோரிக்கை என நீதிபதி விக்ரம் நாத் பாராட்டியுள்ளார். 2018 சட்ட மாணவர் கனிஷ்கா பாண்டே தொடர்ந்த பொதுநல மனு இதுவாகும். நர்சரி முதல் முதுகலை வரை கல்வி முறையில் விளையாட்டை இணைப்பதோடு உடல் ஆரோக்கியத்துக்காக தினமும் 90 நிமிடம் ஒதுக்க வேண்டும் என நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட ஆலோசகரான மூத்த வழக்கறிஞர் கோபால் சங்கரநாராயணன் பரிந்துரைத்துள்ளார். அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணத்தில் சிறிய ரக விமானம் விபத்துக்குள்ளானதில் 8 பேர் உயிரிழந்தனர். ஆங்கரேஜிலிருந்து கேப் நியூவென்ஹாம் நோக்கி பயணித்த இந்த விமானம் தொலைதூர பகுதியில் விழுந்து விபத்துக்குள்ளானதாக அமெரிக்க பெடரல் விமான போக்குவரத்து நிர்வாகம் தெரிவித்துள்ளது.